பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கலா டிவினிட்டி ஷாப்ல இருந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். முருகா, உங்ககிட்ட அன்னைக்கு வந்து நான் பேசினேன்ல, அது எல்லாக்கிட்டையும் நான் சொல்லிட்டுமா? சொல்லிடு சரண்யான்னு சொல்றாங்க. முதல்ல முருகரை பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க வந்து தாமரை பீடத்து மேல நின்று இருக்க அழகான ஐம்பொன் முருகருங்க. பால தண்டாயுதபாணி வந்து நம்ம கிட்ட இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா 2 inchesல இருப்பாங்க, 20 கிராமுக்கு மேல இருப்பாங்க. இவங்களோட விலை 1300 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்டோட வந்துருவாங்க. சரி, இவரும் நானும் என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் பயங்கரமா மனசுல வந்து சலனங்க. எங்கன்னா போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு இவர்கிட்ட 1-to-1 கான்வர்சேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போயிட்டேன். நான் போற நேரத்துல கோவில்ல யாருமே இல்லை, நானும் இவரு மட்டும் தான் இருந்தோம். அப்பதான் நினைச்சேன், வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. பால தண்டாயுதபாணி கிட்ட நம்ம எல்லாமே சொல்லிடணும். அங்க உட்காந்து நான் ரொம்ப நேரம் பேசுறேன். எனக்கு அந்த கேமரா கான்சியஸ் கூட இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டெம்பிள்ஸ்ல கேமரா வச்சிருப்பாங்களா, அங்க இல்ல. அங்க வேலை செய்யறவங்க ஒரு தடவை மட்டும் என்ன வந்துட்டு போனாங்க. அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க, பெரிய டீலிங் போயிட்டு இருக்கு போல இவங்களுக்குள்ள அப்படின்னு. நிறைய பேர் கேக்குறீங்க, ராஜ அலங்காரத்துக்குரிய இருக்க முருகன் கிட்டதான் நம்ம கேட்டா உடனே கொடுத்துருவாரு, அதிர்ஷ்டம் நிறைய வந்துடும். பால தண்டாயுதபாணி கிட்ட எப்படி கேக்குறது அப்படின்னு, நீங்க பால தண்டாயுதபாணி கிட்ட கேளுங்க. அவரு கொடுக்காத வரமே இல்லை. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். பழனியில நீங்க போறதுக்கு சமமான பால தண்டாயுதபாணி ஐம்பொன் சிலை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கோவிலுக்கு போயிட்டு 1-to-1 வச்சிருந்தேன். உங்க வீட்டுக்கு இவரை வாங்கிக்கோங்க, வீட்லயே வச்சு 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணுங்க. சீக்கிரமா வர உங்களுக்கு கொடுத்துருவாரு. ரொம்ப அழகான முருகனுங்க பால தண்டாயுதபாணி. இவங்களுக்கு சித்திரை மாசம் ஆஃபரோடையே நீங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.